அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் மீது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். அனைத்து வயது பெண்களையும் சபரிமலை கோயிலுக்கு அனுமதிக்க வேண்டும் என 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த வழக்குகள் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 9 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு, அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் மறுசீராய்வு மனுவை விசாரிக்கும் என்றும், ஏப்ரல் 7 முதல் 22ஆம் தேதி வரை விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு எதிரான வாதங்கள், அதாவது பெண்களை அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான வாதங்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையும், ஆதரவு தெரிவிப்பவர்கள் சார்பில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும் வாதங்கள் கேட்கப்படும் எனவும், ஏப்ரல் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் இறுதி வாதம் நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சபரிமலை வழக்கில் முடிவு செய்யப்பட்ட 7 அம்சங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர்கள் மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சபரிமலை மட்டுமல்லாமல் பிற மதங்கள் தொடர்பான விவகாரங்கள் தொடர்பான வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்குகளை எல்லாம் ஒன்றிணைத்து நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக மூத்த வழக்கறிஞர் பரமேஸ்வரை நியமித்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி.